இன்னைக்கு மூலிகை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது மொசுமுஸ்கத்தலை, கீழா நெல்லி, முடக்கத்தான் கீரை, குப்பமேனி இலை, தூதுவளை, துளசி, வெற்றிலை, பூண்டு, வரமல்லி, மிளகு, சீரகம், கொள்ளு எல்லாத்தையுமே நம்ம இடிகளில் போட்டு நம்ம இடிக்க போறோம். இப்போ நல்லா இடிச்சாச்சு. நம்ம இடிச்சதை தக்காளி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அரைச்சதை தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு தக்காளி இதோடு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போடுறேன். உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன் வாணலியில். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். நம்ம இதில் மிளகாய் சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம மிளகு நிறையா சேர்த்துருக்கோம். ஏன்னா இது வந்து மூலிகை ரசம், அதனால மிளகா புளி நம்ம சேர்க்கலை. இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். அவ்வளோதான். நமக்கு இது கொதிச்சோன்னே நமக்கு மூலிகை ரசம் ரெடி ஆயிரும். கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த மூலிகை ரசம் சளி பிடிச்சதுன்னா அவ்வளோ நல்லதுங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம சிட்டி சைட்ல எல்லாம் வந்து இந்த மூலிகை இந்த தலைகள் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த அக்கா வந்து இதை பவுடர் பண்ணி ரசப்பொடியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ.